என்ன மாமா சொல்றீங்க? நந்தினி அவ அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணா? வசந்த் அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ வசந்த் தப்பா சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? வசந்த் மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வசந்தும் தீபக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால இவரையும் நம்பலாம். நந்தினி அவ அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுனா அப்போ மித்ரா யார் மாமா? மித்ராக்கும் நந்தினிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால்தான் நான் வசந்த் கிட்ட வேற ரூட்ல விசாரிக்க சொல்லியிருக்கேன். மித்ரா நந்தினியோட தங்கச்சின்னு அம்மா கிட்ட ஆதாரத்தை காட்டி தான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சே மாமா. இப்ப என்ன பண்றது? சரி, நீ அதை விடு. அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, எக்ஸாம்க்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. உன் கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கணும். சரி, படிக்கலாமா? அம்மா ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மித்ரா விஷயத்துல வேற புதுசா ஒரு குழப்பம் வந்திருக்கு. அப்பா வேற அம்மாவுக்கு விசுவாசமா இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்னால எப்படி மாமா படிக்க முடியும்? நீ தானே படிக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்பவும் படிக்கணுங்கிற ஆசை மனசுக்குள்ள நிறையவே இருக்கு மாமா. அப்படின்னா உன் மொத்த கவனமும் படிப்புல தான் இருக்கணும். படிச்சா நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போய் இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு வா, நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு விட்டுருங்க மாமா, நாளையில இருந்து படிக்கிறேன். ஏன் இன்னைக்கே முடியாது? இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா? போய் நீ இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு வா போ. என்ன மாமா நீங்க ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. பட்டனை பிக்காத. ஓ இங்கிலீஷ் புக் என்ன இந்த பட்டன்ல இருக்கா? போய் புக் எடுத்துட்டு வா போ. அவசியமா இன்னைக்கு படிச்சுதான் ஆகணுமா மாமா? என்ன நீ அப்பத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்க? போய் புக் எடுத்துட்டு வா போ. இந்தாங்க. இந்தாங்களா? நான் படிக்கவா? அந்த புக்கு வந்து தானே நீ படிக்கதான் எடுத்துட்டு வர சொன்ன. உக்கார். எனக்கு தான் இங்கிலீஷ் எல்லாம் வராதுன்னு தெரியும்ல, நீங்களே சொல்லிக் கொடுங்க. உக்கார். என் முகத்தையும் பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொல்றது அப்படியே படி. அப்பதான் மனசுல பதியும். படி. நீங்க சொல்லி கொடுக்கறத காதல வாங்கிக்கிட்டு உங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும் மாமா. என் மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிரும். இந்த மாதிரிலாம் பேசி என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா நான் சொல்றத புக்கை பார்த்து படி. புடி. நான் சொல்றத செய்ய மாட்டியா? ஐயோ மாமா, மாமா வலிக்குது 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 மாமா வலிக்குது. டேய் டேய், இங்க பாரு. என் கை உன் மேல இன்னும் படவே இல்லை. சீன் போடுறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னை விடுங்க, நான் போறேன் மாமா. ஏய் இருன்றல. இல்ல 10th எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி மாப்பிள்ள, இன்னும் எக்ஸாமுக்கு 3 மாசம் தான் இருக்கு இல்ல? உட்கார்ந்தே பாடம் சொல்லி கொடுக்கலாமே. கண்டிப்பா மாமா, நீங்க உள்ள போய் உட்கார். அடிச்சு போய் உட்கார்.
ஆடிட்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அகிலா. ஓகே. அடுத்த வாரம் எனக்கு டெல்லி ப்ரோக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன திடீர்னு டெல்லி? நான் ராஜ்யசபா எம்பி. ஓ, அத மறந்துட்டீங்களா? சாரி அகிலா. பொல்லாத எம்பி. குட் மார்னிங் மேடம். சந்தியா வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தியா. எப்படி இருக்கீங்க மேடம்? எனக்கு என்ன, அக்கா இருக்கும்போது எனக்கு ஏதாவது குறை வந்துருமா என்ன? நல்லா இருக்கேன். உட்காரு. தேங்க்யூ மேடம். அசோசியேஷன் மீட்டிங்ல உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம இப்படி திடீர்னு வந்திருக்க? ஏதாவது விசேஷம்? ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஃபோன் கூட பண்ணல. சாரி. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கங்க்ராச்சுலேஷன் சந்தியா. மேடம், கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகல. ஆனா இது அதை விட சந்தோஷமான விஷயம். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? எடுத்துக்கோங்க மேடம். எடுத்துக்கோ சந்தியா. அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லு. எவ்ரி இயர் நம்ம ஃபெடரேஷன் சார்பா நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் ஓட் போட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில பெஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுவோம்ல மேடம்? ஆமா. லாஸ்ட் இயர் பெஸ்ட் சிஸ்டர் பிரதரா மிஸ்ஸஸ் ராதிகாவும் அவங்களோட பிரதர் சிவகுமாரும் செலக்ட் ஆயிருந்தாங்க. இந்த வருஷம் கேட்டகரியில யார் செலக்ட் ஆயிருக்காங்க? இந்த வருஷம் நம்ம தென்னிந்திய முதலீட்டாளர்கள் ஃபெடரேஷன் சார்பா பெஸ்ட் மாம் அண்ட் சன்னா உங்களையும் உங்க சன் மிஸ்டர் ஆதித்யாவையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. வாட்? பெஸ்ட் மாம் சன். இந்த பொக்கே உங்களுக்கு தான் மேடம். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. இந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகிலா. தேங்க்யூ. உட்கார். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள்க்கா. ஃபெடரேஷன்ல இருக்கிற நம்ம மெம்பர்ஸ் ஒட்டு மொத்தமா உங்களையும் உங்க சன் மிஸ்டர் ஆதித்யாவையும் தான் பெஸ்ட் மாம் அண்ட் சன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த ஓட்டு உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. உங்களையும் ஆதித்யாவையும் மாதிரி ஒரு அம்மா மகனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் ஆதிசாருக்குமான அந்த பாண்டிங் எல்லாத்துக்கும் அமைஞ்சிராதான்னு எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க மேடம். ஆமா ஆமா ஆமா, பெருமைதான். என்ன சந்தோஷமான நேரத்துல அகிலா முகம் குழப்பமா மாறுது? ஃபங்க்ஷன் எங்க வச்சிருக்கீங்க? ஃபங்க்ஷன் இங்க இல்ல சார், ஹைதராபாத்ல. ஓ, ஹைதராபாத்லயா? ஆமா மேடம். சவுத் இந்தியன் ஃபெடரேஷன்ங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்ல தான் ஃபங்க்ஷன் நடக்கும். லாஸ்ட் இயர் சென்னை, அதுக்கு முன்னாடி கேரளால நடந்தது. இந்த வருஷம் ஹைதராபாத், நெக்ஸ்ட் இயர் கர்நாடகா. இப்படி ரொட்டேஷன்ல தான் நடக்கும். இந்த பெஸ்ட் மாம் அண்ட் சன் விருது வழங்குறது ஆந்திரா கவர்னர் மேம். ஓ, கவர்னரா? அப்படியா? கவர்னர் டேட்காக வெயிட் பண்றோம். அவரு டேட் சொன்னதும் ஃபெடரேஷன் செக்ரட்டரி அப்படிங்கிற முறையில உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் மேடம். உங்களுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க தான் நானே நேர்ல வந்தேன் மேடம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். போய் தொலை. ஓகே சந்தியா, தேங்க்யூ so மச். வரேன் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். ஹலோ. ஆமா,
இல்ல இல்ல, நான் இப்பதான் ஆடிட்டர் கிட்ட பேசுறேன். அவர் 1 ஹவர்ல உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி. பேரு புகழு பொக்கே நீ அழியிற நாள் தாண்டி எனக்கு சந்தோஷம். அகிலா, என்ன அகிலா, எதை பத்தி இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? பெஸ்ட் மாம் பெஸ்ட் சன் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்காக என்னை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு அகிலா? என்ன கேட்டா அந்த ப்ரோக்ராம் டைட்டிலுக்கு ஆப்டா தான் உன்னையும் ஆதியையும் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன அகிலா, உன்னோட சிரிப்புக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அந்த ப்ரோக்ராம்க்கு என்ன செலக்ட் பண்ண உங்களுக்கு வேணும்னா, நம்ம வீட்ல நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூடவா என் சிரிப்போட அர்த்தம் புரியல? அகிலா, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அது இன்னும் உன்னை விட்டு போயிடல அகிலா. அவ எப்பவுமே அம்மா பிள்ளைதான். இத நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நானும் அதை நம்பி இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு அதுல முழு நம்பிக்கை இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா வார்த்தைய வேதமா மதிச்சு நடந்த ஸ்ரீராமர் மாதிரிதான் ஏன் ஆதியும் இந்த அம்மா வார்த்தைய வேதமா மதிச்சு நடந்துகிட்டு இருந்தா. எனக்கு இப்படி ஒரு புள்ள மகனா வந்து பிறந்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு பெருமைப்பட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா என்னால ஆதிய அப்படி நினைச்சு பெருமைப்பட முடியலங்க. ஓப்பனா சொல்லணும்னா, இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல கலந்துக்க எனக்கு தகுதி இருக்கான்னு என் மனசாட்சி என்ன கேள்வி கேக்குதுங்க. அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அகிலா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னங்க? எல்லா குடும்பங்கள்லயும் ஏதாவது ஒரு கட்டத்துல சோதனை காலம் ஒண்ணு இருக்கதான் செய்யும். நீ சொன்ன ஸ்ரீராமர் வாழ்க்கையில வராத சோதனைகளா? இதுவும் கடந்து போகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நாம கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படி போனா மனசுல எந்த குழப்பத்துக்கும் இடம் இல்லை. இன்னொரு விஷயம், சிறந்த தாய்க்கும் மகனுக்குமான விருதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. நீ ஆதியோட அம்மாவா இருந்து பார்த்தா இந்த விருது உனக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்கன்னு புரியும். அதை விட்டுட்டு ஆதிக்கடை ஒரு அகிலாண்டேஸ்வரியை யோசிச்சு பார்த்தா உனக்கு குழப்பதான் மிஞ்சும். அதனால நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காம ஆதியோட அம்மாவை மட்டும் இருந்து இந்த விழால கலந்துக்கோ. இருங்க வந்துடுறேன். வணக்கம் சார். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட்டு. சாரி சார். தட்ஸ் ஓகே. மித்ராவோட உண்மையான பேரண்ட்ஸ் பற்றின ஆதாரம் எதுனா கிடச்சிதா? இன்னும் எதுவும் கிடைக்கல சார். நீங்கள் சொன்ன ரூட்டில் தான் நான் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். நமக்கு நாள் அதிகமாக இல்லை வசந்த். நந்தினியோட தங்கச்சி தான் மித்ரான்ற ஆதாரத்தை
சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும். நீங்கள் சொன்ன ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சு சார். என்ன ஐடியான்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் பழைய ஐடியா தான், ஆனால் எல்லா காலங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய ஐடியா தான். முதல்ல நீங்கள் அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்கள். எதிரியோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஒன்று நம்ம பக்கத்துல இருந்து எதிரியோட இடத்துக்கு ஒருத்தரை அனுப்பி உளவு பார்க்கறது, அப்படி இல்லை எதிரியோட முகாமில் இருக்கிற ஒருத்தரை நம்மால் ஆக்கிக்கிட்டு அவங்க மூலமாக நமக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிறது. இதில் ரெண்டாவதாக சொன்னதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். நந்தினி கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை நமக்கு உளவு பார்க்க சொல்லி நான் தயார் பண்ணியிருக்கேன் சார். என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? அவருக்கு நந்தினி கிட்ட வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் சார். நந்தினியோட நடவடிக்கை அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கல. உங்ககிட்ட வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறதா சொன்னார். கொஞ்ச நாள் நீ நந்தினி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இரு, எனக்கு தேவையான தகவலை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்துக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். அவரை நம்பலாமா? நம்பலாம் சார். பர்சனலாகவும் அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் தான் சார். அதனால தான் அவர்கிட்ட இது விஷயமா நெருங்கி பேச முடிஞ்சுது. உங்களுக்கு அறிமுகப்படுத்த அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூப்பிட்டுமா சார்? சரி, அவர் கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி விஷயங்களை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஆனால் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் அப்படிப்பட்டவங்க கிட்ட இப்படி நடக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூப்பிடுங்க. ஓகே சார். சார் வர சொல்கிறாரு, வாங்க. இவர் தான் சார். வணக்கம் சார். என் பேர் விசு. உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வசந்த் என்கிட்ட சொன்னார். நீங்கள் நந்தினிக்கு துரோகம் பண்ணுறதா நினைக்காதீங்க. அவங்க பண்ணுற அநியாயத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு நீங்கள் துணையாக இருக்க போகிறீங்க. புரியுதா? புரியுது சார். உங்களுக்கு தேவையான தகவலை நான் கொடுக்குறேன் சார். இத்தனை நாளாக நந்தினி கூட இருந்த பாவத்துக்கு இது பரிகாரம் பண்ணதாக இருக்கட்டும். சரி, நீங்கள் கிளம்புங்க. சீக்கிரமாக எனக்கு தேவையான தகவலை கொண்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். வாங்க மாமா. என்ன பார்வதி, இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டு இருக்க? சாமி கும்பிடுறதுக்கு நேரம் காலம்லாம் எது மாமா? எப்பெல்லாம் மனசுல குழப்பமும் கவலையும் ஏற்படுதோ அப்பெல்லாம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கூட வேண்டிக்க வேண்டியதுதான். உன் மனசில் இருக்க குழப்பமும் கவலையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்க சொல்லிட்டீங்க மாமா. இருந்தாலும் என் மனசு கேட்கல. திரும்ப திரும்ப உங்க பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுதோன்னு அதை பத்தியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னோட கவனத்தை அதுல இருந்து டைவர்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் உன்னை படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன். நீ புக் எடுத்து படிக்கிற மாதிரியே தெரியலையே. இப்போ கூட நீ படிச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீ குழப்பத்துல சாமி கும்பிட்டு இருக்க. கடவுள் நம்மளை கண்டிப்பா கைவிட மாட்டாரு, பயப்படாத, தைரியமா இரு. சரி, எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறேன் மாமா. அப்படியா? சரி, போய் புக் எடுத்துட்டு வா. போ. உட்காரு. பியூட்டிஃபுல் இன்சைட், யூனிட் 1, போயம் சொல்லு. சொல்லு.